என்னதான் தமிழ்ல நெறைய ஹிட் படங்களை குடுத்தாலும், ஹிந்தியில போயி ஜவான் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா, ஹிந்தி முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் இயக்குனர் அட்லி அவர்கள். இவரு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான வச்சு ஜவான் அப்படிங்கிற படம் பண்ணாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இதையடுத்து அட்லி அவர்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சல்மான் கான வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு நியூஸ் எல்லாமே வந்துச்சு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல. ஆனா இந்த படத்த நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் எல்லாமே வந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் சல்மான் கானோட சேர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வெளியே வந்துட்டாரு. ஸோ இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை எல்லாமே போயிருந்துச்சு. ஸோ அதனால இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் பேன் இந்தியா லெவலில் உருவாக்க எல்லாமே திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தற்போது ரஜினி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக கூலி, ஜெயிலர் 2 அதே போல் இன்னொரு படமும் நடிகர் ரஜினி அவர்கள் கமிட் ஆகியிருக்காராம். ஸோ அதனால் அடுத்த ஒரு 1லேருந்து 1.5 வருஷத்துக்கு ரஜினியோட கால் சீட் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறனால அது வரைக்கும் தற்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண தற்போது திட்டமிட்டிருக்காங்களாம். ஸோ அதனால் ரஜினியால் அட்லியோட 500 கோடி படம் தற்போது பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த கேப்பில் தற்போது அல்லு அர்ஜுனை வச்சு தற்போது அட்லி அவர்கள் ஒரு மிகப்பெரிய படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வரும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்